செய்கிறவன். நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்றிருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்திலே நின்றிருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் 5 முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள்? என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா, வேற ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையிலாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா, பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா? என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது? இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா? சொல்லுவார்களா?